கேக்குதாடா? கேக்குதுடா கேக்குதுடா. என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? ரெக்கார்ட் போட்டியா? ரெக்கார்ட் போட்டாச்சு. நான் ஒழுங்கா இருங்க. ஓகே. இல்ல இல்ல ஆனா அது வந்து பெய்டு ஆப்ஷன் மட்டும் தான்டா. அன்பெய்டு காசு ஆப்ஷன். கெட்றா. என்னடா? காசு கெட்றா. காசு கெட்றாவா? டேய் 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 அசிங்கமா கேட்டு. சரி அப்புறமா பாத்துக்கலாம். நான் இப்ப கிளாஸ் எடுத்து முடிச்சு அப்புறமா பாத்துக்கலாம். ஓகே ரேங்கிங் இன்னைக்கு நம்ம பார்க்க போற சிஸ்டம் வந்து ரேங்கிங் ஓகேவா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நேத்து வந்து கிளாக்ஸ் பார்த்தோம். லைக் இட்ஸ் கிளாக்ஸ் கம்பேரிட்டிவ்லி டிஃபிகல்ட் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க ஓகேவா. ஸோ அதனால என்ன பண்றேன் இன்னைக்கு ரிலேட்டிவ்லி ஈஸியான சாப்டரா போறோம். லைக் அடுத்தடுத்து அப்படியே கஷ்டமான சாப்டரா போனா நிறைய பேர் கஷ்டமா இருக்குனால என்ன பண்ணேன் ரேங்கிங் போறேன். ரேங்கிங் வந்து ரொம்ப கஷ்டம் இல்லை, ரொம்ப சிம்பிள் தான். ஸோ சின்ன வயசுல இருந்து நம்ம ரேங்க் வாங்கி வாங்கி நம்மளுக்கு தெரியும் ரேங்க் இந்த மாதிரி ஒர்க் ஆகணும் கரெக்டா. அதான் கிடையாது உங்களுக்கு யாருமே தெரியும் ரேங்க் எப்படி ஒர்க் ஆகணும். ரேங்கே வாங்கினது போய் சொல்லாத, ரொம்ப போய் சொல்லாத. என்ன சொல்லிட்டு ஆமா. ஸோ இப்போ வந்து இப்போ 50 பேர் இருக்காங்க ஓகேவா. 50 பேர்ல சிவராம் வந்து சப்போஸ் சிவராம் வேண்டாம் சம் எக்ஸ்ஆர்வே வச்சுக்கலாம் ஓகேவா. சிவராம் இது அட்டாக் கிடையாது, எமோஷனல் டேமேஜ் கிடையாது ஓகே. இவெல்லாம் ரேங்கே வாங்க அந்த பயம் இருக்கட்டும்ங்கறியா சிவராம்? இல்ல இல்ல அவன எமோஷனல் டேமேஜ் இன்டைரக்டா பண்றான். அவன் தானே சொன்னான் இப்ப ரேங்கே வாங்க மாட்டேன், அதனால வந்து ரேங்க்ல இல்ல அவன் ஓகே, ஃபெயில் லிஸ்ட்ல இருக்கான் அவன் ஓகேவா. ஸோ 50 ஓகே 50 மெம்பர்ஸ் ரேங்க் வாங்கியிருக்காங்க. இந்த 50 மெம்பர்ஸ்ல சம் எக்ஸ்ன்ற ஒரு பர்சன் இருக்காங்க ஓகேவா. ஸோ இந்த எக்ஸ்ன்ற பர்சன் வந்து 29th ரேங்க் வாங்கியிருக்கான் ஓகேவா. அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் அப்படியே போயிட்டு வந்து 29th வாங்கியிருக்கான். ஸோ 15th ரேங்க் ஒரு 50 ரேங்க் பையன் வாங்கியிருப்பான்ல. ஸோ இங்க இருந்து இந்த சைட்ல நான் எத்தனாவது ரேங்கா இருந்திருப்பான், இதான் கேள்வி. அதை போட்டு சொல்லுங்க. அதாவது வந்து ஒரு பையன் எக்ஸ்ன்ற ஒரு பையன் இருக்கான், அவன் வந்து 29th ரேங்க் வாங்கியிருக்கான் ஓகே. அதாவது 1 2 3 அரேஞ்ச் பண்றாம 29th ரேங்க்ல இருக்கான். சப்போஸ் லாஸ்ட்ல இருந்து பார்த்த அப்படின்னா அவன் எத்தனாவது ரேங்க் வாங்கியிருப்பான்? 22. என்னடா என்னடா 22 22 கரெக்ட். ஸோ இப்போ எப்படி 22 இப்போ வந்து சிலர் வந்து யோசிக்கலாம் ஏன் 22ன்னு யோசிக்கலாம் ஓகேவா. 22 இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு ஓகே. அந்த ஃபார்முலா சொல்றதுக்கு முன்னாடி நான் ஒரு லாஜிக்கலா சொல்லிடுறேன் ஓகே. ஸோ இப்போ வந்து இங்க இருந்து ஆரம்பிக்கிறான், அழிச்சிடறேன் ஓகே. இங்க இருந்து ஆரம்பிக்கிறான், இங்க இருந்து ஆரம்பிக்கும் போது ஒன்னு எழுதிட்டு வாங்க கரெக்டா. 1 2 3 எழுதிட்டு வரோம். ஸோ இங்க 50க்கு முன்னாடி இங்க என்ன இருக்கும் 30 இருக்கும் கரெக்டா. ஸோ இங்க பாருங்க 50 to 30க்குள்ள நல்லா கவனிச்சுக்கோ. 50 to 30 மனோஜ் நீ சொல்லு. 30ல இருந்து 50 ஓகே. 30 50 சேர்த்து எத்தனை நம்பர் இருக்கு ஒழுங்கா சொல்லு. 30 30 31 32 கிட்டத்தட்ட 50 வரைக்கும் போயிட்டு இருக்கு ஓகேவா. ஸோ 30ல இருந்து 50க்குள்ள எத்தனை நம்பர் இருக்கு? 21 கரெக்ட். ஸோ மோனஸ் கரெக்டா சொல்லிட்டேன். ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க சில்லி மிஸ்டேக் பண்ணுவாங்க. ஏன்னா 30 இருக்கு 50 இருக்கு, 30 - 50 போட்டு ஆன்சர் 20 தானே 20ன்னு சொல்றாங்க. அதுதான் தப்பு ஓகேவா. ஆன்சர் எப்பவுமே 21. நான் ஏன்னு நான் பிசிக்கலா எக்ஸ்பிளைன் பண்றேன் ஓகேவா. இப்போ வந்து ஒரு சீட் இருக்குன்னு வச்சுக்கலாம், ஒரு ட்ரெயின் இருக்கு ஓகேவா. ட்ரெயின்ல நம்பர் சீட் நம்பர்லாம் ட்ரெயின்ல போட்டுருவாங்களா 1 2 3 அப்படியே போட்டே போயிட்டு 50 வரைக்கும் முடியுது ஓகே. 50 49 இப்படியே போயிட்டே இருக்கு. ஸோ அப்போ நான் என்ன பண்றேன்னா 30 சீட் இங்க இருக்கு ஓகே. இது 30, 31 ஓகே, 32 இப்படியே போயிட்டே இருக்கு. இங்க 33 இருக்கு ஓகே. இந்த மாதிரி சீட் போயிட்டே இருக்கு. இங்க வந்து சீட் முடியுது 50 சம்திங் முடியுதுன்னு வச்சுக்கோ. 50 முடியுது, இங்க 49 முடியுதுன்னு வச்சுக்கோ சரியா. ஸோ இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா இந்த சீட் 50 சீட் இருக்கா, இங்க 30 சீட் இருக்கா. நீ ஆக்சுவலி என்ன பண்ற 50 மைனஸ் 30 என்ன பண்றேன்னா 20ன்னு சொல்றல. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த 50 சீட்டை கேன்சல் பண்ணிட்டேன். இல்ல 30 இங்க 1 2 இங்க சீட் இங்க இருந்துகிட்டே இருக்கும்ல. இங்க என்ன இருக்கும் 1 2 இங்க வந்து 31 இங்க 29 இருக்கும். 29 சரி விடு, ஏதோ இங்க ஒரு சீட் நம்பர்லாம் இருக்கும். ஸோ இப்போ நீ என்ன பண்ண போற அப்படின்னா 50 - 30 பண்ணா அது 1 கேன்சல் பண்ணுவா, 2 கேன்சல் பண்ணுவா. இந்த மாதிரி என்ன பண்ணுவா அப்படின்னா 30 வரைக்கும் கேன்சல் பண்ணுவா. புரியுது என்ன சொல்றேன்னு. 30 வரைக்கும் கேன்சல் பண்ணிட்டா அப்படின்னா 31 32 33 to 50 இருக்கு. ஸோ இதுக்கு இந்த சீட்டு ஓகேவா. இந்த சீட்லாம் சேர்த்து உனக்கு 20 இருக்குன்னு சொல்லுது. மேத்தமேட்டிக்ஸ் தான் சொல்லுது கரெக்டா. 20 சீட் இருக்குடா அப்படின்றது. ஆனா நான் என்ன கேட்டேன் 30 சேர்த்து சொல்றா. சப்போஸ் நான் வந்துட்டு சொல்லியிருந்தேன் 31 to 50க்குள்ள எத்தனை சீட் இருக்குன்னு சொல்லுனா நீ சொல்லலாம் 20 சொல்லலாம். சரி எத்தனை ரேங்க்னு கேட்டா 20 சொல்லலாம். ஆனா என்ன சொல்லிட்டேன் 30 கன்சிடர் பண்ணிக்கோடா, கணக்கு வச்சுக்கோ அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஸோ அப்ப என்ன ஆயிரும் 31ல இருந்து 50 31 32 33 அது மாதிரி எண்ணிட்டே போனா 50 வரைக்கும் என்ட்ரு பண்ணா 20 சீட் இருக்கு. கூட 30வது சீட்டும் ஆட் பண்ணா என்ன வந்துடும் 21 வந்துடும். ஸோ ஆன்சர் 21.
ஓகேவா? இந்த மாதிரி சில்லி மிஸ்டேக் எக்ஸாம்ல பண்ணாதீங்க, நான் எப்பயே சொல்லிட்டேன். ஓகேவா? ஸோ இங்க 21 மெம்பர் இருக்காங்க, 21 மெம்பர்ஸ் இருக்காங்க. இப்போ பின்னாடி இருந்து பார்க்கும்போது இதான் பின்னாடி. ஓகே, பின்னாடி இருந்து பார்க்கும்போது இங்க வந்துச்சுக்கோ, இங்க 21 இருக்காங்க. எத்தனாவதா அவன் இருக்கான்? 29 எத்தனாவதா இருக்கான்? 22வதா இருக்கான். ஸோ அவனோட ரேங்க் ஃப்ரம் பிஹைண்ட். ஓகே, ஃப்ரம் பிஹைண்ட் அவனோட ரேங்க் வந்து என்ன? 22. இங்க இருந்து 22. ஓகே, இங்க இருந்து ஃப்ரண்ட்ல இருந்து 29. ஓகேவா? இது ஞாபகம் வச்சுக்கோங்க. 29, 22. ஸோ இதுல இருந்து என்ன பண்றான்னு பாருங்க. ஸோ எத்தனை பேர் இருக்காங்கன்னா 50 பேர் இருக்காங்கன்னா இதுல இருந்து ஒரு ஃபார்முலா கொண்டு வராங்க பாருங்க. ஸோ 50 is equal to 22, 29. Okay, plus 22 minus 1. இது என்னது? From front end, ஃப்ரண்ட்ல இருந்து பார்க்கும்போது, சரியா? ஃப்ரண்ட். இது என்னது? பேக் எண்ட், பேக்ல இருந்து பார்க்கும்போது, பின்னாடி இருந்து. டாப் இல்லாட்டி பாட்டம் அப்படி கூட வச்சுக்கோ. ஓகேவா? -1 போட்டனா இது என்னது? நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துடும். இதுதான் இந்த ஃபார்முலா. இந்த ஃபார்முலா வச்சு லைக் எக்ஸாம்ல பெரிய நம்பர் கொடுத்துட்டாங்க, இல்லாட்டி எக்ஸாம்ல டக்குன்னு போடணும் அப்படின்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஈக்குவல் டு ஒரு ஏதாவது ஒரு பையன் எடுத்துக்கோ. அந்த ஸ்டூடெண்ட்ஸ்ல ஏதாவது ஒரு பையன் எடுத்துக்கிட்டு அவனோட ரேங்க் ஃப்ரம் ஃப்ரண்ட் எண்ட் அதை வச்சுக்கிட்டு பின்னாடி இருந்து எவ்வளவு இருக்குன்னு பார்த்துட்டு அதை ஆட் பண்ண அப்படின்னா, ரெண்டுத்தையும் ஆட் பண்ண அப்படின்னா ஒரு ஆன்சரும் அது கூட மைனஸ் பண்ணணும், நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கிடைச்சிடும். ஓகே, இது வந்து ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவோட அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி திரும்ப பண்ணணும்? இப்போ வந்து நீ என்ன பண்ற? இப்போ ஷாம்னு ஒரு பையன் இருக்கான், ஷாம். ஓகேவா? ஷாம் அவன் வந்து இப்போ ஃப்ரண்ட் எண்ட்ல இருந்து 29th பிளேஸ்ல இருக்கான். ஓகேவா? பேக் எண்ட்ல இருந்து 22வது இடத்துல இருக்கான். ஓகேவா? சோ இப்போ என்ன பண்ணலாம்? நீ சொல்லலாம் 29 + 22 51 தானே, மோஸ்ட் ப்ராபபிலி அதானடா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுதான் கிடையாது. ஏன்னு நான் சொல்றேன் பாரு. இப்போ இது ஃப்ரண்ட் எண்ட், ஃப்ரண்ட். ஓகேவா? ஃப்ரண்ட்ல இருந்து பண்ணும்போது ஷாம் 29வது இடத்துல இருக்கான் அப்படின்னா இங்க 28 பசங்க இருக்காங்க. இங்க 28 பசங்க இருக்காங்க. அதாவது ஷாமுக்கு முன்னாடி 28 மெம்பர்ஸ் இருப்பாங்க. அது எல்லாருக்கும் புரிஞ்சிடும் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ரேங்க்ல ஒரு பையன், செகண்ட் ரேங்க்ல ஒரு பையன், அந்த மாதிரி போய் 28 ரேங்க் வரைக்கும் 28 மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஓகேவா? அதுவே வந்து பின்னாடி இருந்து பார்க்கும்போது ஷாம் எத்தனாவதுல இருக்கான்? 24வது இடத்துல இருக்கான். அப்படின்னா அவனுக்கு முன்னாடி, அதாவது எப்படி சொல்றது, இந்த லாஸ்ட் இடத்துல இருந்து ஷாமுக்கு முன்னாடி இடம் வரைக்கும் 21 மெம்பர்ஸ் இருப்பாங்க. கரெக்டா? 28 + 21 ஆட் பண்ணா 49 வரும். ஓகே, 49 ஆன்சர் வந்துருச்சு. ஆனா நம்ம ஷாம மறந்தே போயிட்டோம்ல. ஷாம ஆட் பண்ணா 50 மெம்பர்ஸ். புரியுதா? ஒண்ணு இப்படி யோசிக்கலாம், இப்படி யோசிக்க மாட்டேன், எனக்கு இது இந்த மாதிரி யோசிக்கிறது பெட்டர். சப்போஸ் இது வேணாம், எனக்கு வேற மாதிரி சொல்லு அப்படின்னாலும் சொல்லலாம். ஸோ இப்போ இது அழிச்சிடறேன். நம்ம அடுத்த ஸ்பேஸ். இப்போ வந்து என்ன சொல்றேன் அப்படின்னா, இங்க நல்லா பாருங்க. இப்போ ஷாம் வந்து ஃப்ரண்ட் என்ன 29, ஓகேவா? பேக் என்ன 22. 29 + 22 51. ஆனா இங்க என்ன தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா, முன்னாடி இருந்தும் ஷாம் எண்ணிட்டோம். லைக் இங்க இருந்து பார்க்கும்போது ஷாம் இருக்கான். ஒரு தடவை ஷாம் கவுண்ட் பண்ணிட்டேன். ஓகேவா? பின்னாடி இருந்து நான் பார்க்கறேன் பாறேன். பின்னாடி இருந்து பார்க்கும்போது ஷாம் 22வது இடத்துல இருக்கேன்ட்டான். ஸோ திருப்பி அவனை எண்றேன். ஷாமே 2 தடவை என்றனால ஒரு தடவை ஷாமை நான் சப்ட்ராக்ட் பண்ணிடுறேன். புரியுதா? ஷாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்ல ஷாமும் ஒருத்தன் தான். ஸோ அந்த கணக்குல அவன் இருக்கணும். ஆனா அவனே 2 தடவை கவுண்ட் பண்றது தப்பு இல்ல. ஸோ அதனால ஒரு தடவை நான் சப்ட்ராக்ட் பண்ணிட்டேன். ஸோ அதனால நீங்க சப்ட்ராக்ட் பண்ணுங்க. புரியுதா? ஸோ நீ எப்படி போட்டாலும் ஆன்சர் சேமா தான் வரும். ஓகே, இப்போ இந்த 29, 22 தான் இந்த ரேங்க். ஸோ திஸ் 29 இஸ் த ரேங்க் ஃப்ரம் த டாப், 22 இஸ் த ரேங்க் ஃப்ரம் த பாட்டம். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி மைனஸ் பண்ணா ஆன்சர் என்ன வருமோ அதுதான் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நான் சொன்னதுல ஏதாவது டவுட் இருக்கா? ஏதாவது டவுட் இல்ல? இப்படிதான் ரேங்கிங் சிஸ்டம் ஒர்க் ஆகும். புரியுது? ஓகே. இப்போ இன்னொரு சின்ன கேள்வி. ஓகே, இப்போ வந்து சிவராம் இருக்கான். ஓகே, சிவராம் இருக்கான், நான் இருக்கேன். ஓகேவா? சிவராம் இஸ் 7 ranks ahead of me. ஓகேவா? சிவராம் இஸ் 7 ranks ahead of me. ஓகே, ahead. என்னோட ரேங்கோட அவன் 5 ரேங்க் அதிகம். ஓகேவா? சிவராம் இருக்கான், ஹரி இருக்கேன். ஓகே, இப்போ என் ரேங்க் எக்ஸ் அப்படின்னா சிவராமோட ரேங்க் என்னவா இருக்கும்? டக்குன்னு சொல்லுங்க. இது நீ 7 வந்து முன்னாடி இருக்கியா? இல்ல நான் இங்கிலீஷ்ல சொல்றேன். இங்கிலீஷ்லயே பேசு, தமிழ்ல பேசு. ஓகே, எனக்கு क्वेश्चन என்ன இங்கிலீஷ் தான் கேட்பாங்க. நீ அதுக்கப்புறம் நான் தமிழ்ல சொல்லு. ஓகே, சோ சிவராம் இருக்கான், அவன் வந்து 7 ranks ahead of me.
அப்படின்னா அவன் ரேங்க் என்ன? இப்போ என்னோட ரேங்க் எக்ஸ்ன்னு வச்சுக்கோ, ஓகேவா? அந்த ரேங்க் என்னன்னு டைப் பண்ணி சொல்லாத, எல்லாரும் டைப் பண்ணிங்க. எக்ஸ் பிளஸ் 7 எக்ஸ் பிளஸ் 7 ஓகே. சிவராம் வந்து ஒரு ஆன்சர் வந்து எக்ஸ் பிளஸ் 7, ஒரு ஆன்சர் எக்ஸ் பிளஸ் 7. ஓகே, வேற ஆன்சர் டைப் பண்ணிங்க. டக்குன்னு டைப் பண்ணிங்க. ஒன்று எக்ஸ் பிளஸ் 7 இருக்கணும், இல்லாட்டி எக்ஸ் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 7 இருக்கணும், இல்லாட்டி எக்ஸ் மைனஸ் 8 இருக்கணும், இல்லாட்டி எக்ஸ் பிளஸ் 8 இருக்கணும். ஏதாவது ஒன்றா தான் இருக்கும். டக்குன்னு டைப் பண்ணிங்க. சிவராம் எக்ஸ் மைனஸ் 7. ஓகே, ஒன்னு விட 7 மார்க் 7 ரேங்க் பின்னாடி இருக்கானா? இல்ல நான் இங்கிலீஷ்ல சொல்ல, ஓகேவா? சிவராம் 7 ரேங்க்ஸ் அஹெட் ஆஃப் மீ. அஹெட்னா என்னது மனோஜ்? ஹைடுனா அஹெட் அஹெட் ஹி இஸ் அஹெட் ஆஃப் மீ அப்படின்னு என்ன இருக்கும்? உனக்கு பின்னாடி நடத்தமா? ஓகே, பின்னாடின்னு சொல்றேன். ஓகே, சரி, ஓகே. நான் அப்படியே கண்டினியூ பண்றேன், ஓகேவா? ஸோ வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் கேட்குற கேள்வி மட்டும் ஃபர்ஸ்ட் பதில் சொல்லுங்க. இப்போ வந்து லைன்ல நிக்கிறேன், அதாவது தியேட்டருக்கு போறேன், தியேட்டர்ல ட்ரெயின் புக்கிங் அப்போ லைன்ல நிக்கிறேன். இப்போ வந்து லைன்ல நிற்கும் போது என்ன சொல்றேன்? மனோஜ் இருக்கா, நான் இருக்கேன், ஓகேவா? மனோஜ், நீ யோசி. மனோஜ் இஸ் 7 எப்படி சொல்ல, ரேங்க்னு சொல்லலாமா, இல்ல 7 மெம்பர்ஸ் அஹெட் ஆஃப் மீன்னு வச்சுக்கோ. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ என்னோட முன்னாடி இருக்கியா இல்ல பின்னாடி இருக்கியா? அதாவது நான் என்ன சொல்றேன்னா, கவுண்டருக்கு பக்கத்துல இருக்கியா இல்ல கவுண்டர்ல தள்ளி இருக்கியா, என்னோட தள்ளி இருக்கியா? உன்னை விட தள்ளி தானா? இல்ல, இப்போ அஹெட்னா என்னோட முன்னாடி இருக்குன்னு அர்த்தம்டா மனோஜ். அதாவது என்னோட பெட்டரா இருக்குன்னு அர்த்தம், ஓகேவா? இப்போ வந்து கவுண்டர்ல மனோஜ் இங்க இருக்கான், மனோஜ் இங்க இருக்கான், மனோஜ் இங்க இருக்கான். என்ன சொல்லிட்டேன், மனோஜ் வந்து இங்க இருந்து சம் டிஸ்டன்ஸ்ல இருக்கான், ஓகேவா? இப்போ வந்து என்னை விட மனோஜ் வந்து சில மெம்பர்ஸ் வந்து அஹெடா இருக்கான் அப்படின்னா உனக்கு பின்னாடி தான் இருக்க முடியும், கரெக்டா? இப்போ ஹரி வந்து நான் உனக்கு பின்னாடி தான் இருக்க முடியும். அப்பதான் என்னோட நீ முன்னாடி இருக்க, புரியுதா? அஹெட், ஓகே, ஹி இஸ் அஹெட் ஆஃப் மீ. என்னோட முன்னாடி இருக்கான், என்னோட முந்திட்டு இருக்கான், அவன் என்னோட பெட்டரா இருக்கான்னு அர்த்தம், ஓகேவா? அது ஞாபகம் வச்சுக்கோ. அஹெட். பிஹைண்ட்னா தான் நீ சொல்ற மாதிரி. இப்ப மனோஜ் இஸ் பிஹைண்ட் மீ அப்படின்னு சொன்னா நீ எங்க இருப்ப? நீ என்னோட பின்னாடி இருப்ப, லைன்ல நீ என்னோட பின்னாடி இருப்ப, ஓகேவா? நான் வந்து உனக்கு முன்னாடி டிக்கெட் வாங்கிட்டு போயிருவேன், நீ எனக்கு அப்புறம் வருவ. இந்த கேஸ்ல சப்போஸ் ஃபர்ஸ்ட் கேஸ்ல மனோஜ் இஸ் அஹெட் ஆஃப் மீன்ற கேஸ்ல நீ ஃபர்ஸ்ட் டிக்கெட் வாங்கிட்டு போயிடும், அப்புறமா தான் டிக்கெட் வாங்க போவோம், ஓகேவா? இந்த மாதிரி தான் கதை இருக்கும் எங்க கியூல நின்னா, ஓகேவா? ஸோ அதே மாதிரி ரேங்கிங் வரும். இப்போ ரேங்கிங்ல சிவராம் இஸ் 7 மெம்பர்ஸ், சாரி 7 ரேங்க்ஸ் அஹெட் ஆஃப் மீ அப்படின்னா என்னோட ரேங்க் எக்ஸா இருந்தா சிவராம் ரேங்க் எக்ஸ் மைனஸ் 7 இருக்கும், புரியுதா? அதாவது இப்ப ரேங்கிங் சிஸ்டம்ல எது பெட்டர்? ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறோம் பெருசா, 5th ரேங்க் எடுக்கிறோம் பெருசா? ஆப்வியஸ் ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்து தானே பெருசு. ஸோ 7 ரேங்க்ஸ் அஹெட் ஆஃப் மீ அப்படின்னா என்னோட 7 தடவை முன்னாடி இருக்கிறான். ஸோ அதனால எக்ஸ்ல இருந்து எக்ஸ் மைனஸ் ஒன்று கிடைச்சிடும், ஓகேவா? டவுட் இருந்தா பார்க்கலாம். இப்போ வந்து என்னோட ரேங்க் என்ன, சப்போஸ் 20ன்னு வச்சுக்கலாம். அப்போ ஷியோட ரேங்க் என்ன, 13, கரெக்டா? சும்மா கணக்கு போட்டு பாருங்க. 13, அப்புறம் 14, வேற இருக்கு 15, 16, 17, 18, 19, 20, ஓகேவா? இப்போ நான் இங்க இருக்கிறேன், சாரி சிவராம் இங்க இருக்கான், ஓகே? 14th ரேங்க்ல வேற ஒரு பையன் இருக்கான், 15th ரேங்க்ல வேற ஒரு பையன் இருக்கான், 16th ரேங்க்ல வேற ஒரு பையன் இருக்கான். இது 1 2 3 4 5 6 7, கரெக்டா? இல்ல. ஸோ இப்போ வந்து இப்போ நீ பாருங்களேன். ஸோ நான் இங்க இருக்கேன், என்னோட 7 இடத்துல, ஒரு இடம் 2 இடம் அந்த மாதிரி 7 இடத்துக்கு பின்னாடி இருக்கிறான். ஸோ அதனால சாரி உள்ளறேன், நான் வந்து பின்னாடி இருக்கிறேன். ஸோ சிவராம் இஸ் 7 ரேங்க்ஸ் அஹெட் ஆஃப் ஹரி, ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. இது நீ ஒவ்வொருத்தரையும் இந்த மாதிரி நான் போகணும்னு அவசியம். நான் ஏன் இப்படி போட்டு சொல்றேன், நல்லா ஞாபகம் இருக்கும், நல்லா அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்றதுக்காக நான் சொல்றேன், ஓகேவா? ஸோ அஹெட் ஆஃப் மீ அப்படின்னா இப்போ 7னா எக்ஸ் மைனஸ் 7 போட்டு, சப்போஸ் சிவராம் இஸ் 7 ரேங்க்ஸ் பிஹைண்ட் ஆஃப் ஹரி அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா என்ன பண்ண, எக்ஸ் மைனஸ் 7 போட்டுரு, ஓகேவா? எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சா? யாருக்கா டவுட் இருக்கா? புரிஞ்சா தம்ஸ் அப் ஏதாவது கொடுங்க.
ஓகே புரிஞ்சிச்சு. இதுல வேற என்ன இருக்கு? இப்போ ஒரு கேள்வி கேட்கறேன், ஓகேவா? இப்போ வந்து ஹரிஷ், சொல்றா. இப்போ வந்து 7 பேர்சன்ஸ் அஹெட் ஆஃப் மீ அப்படிங்கும்போது நீ இப்ப 20வதுல இருக்கனா, அவன் 12வதுல இருக்கான்னு இருக்கானா? ஆமா 7 பேருக்கு 7% கரெக்ட். ஷூரா அதான் அடுத்து நான் வர போறேன். ஓகே. என்ன சொன்னா 7% ahead of me நல்ல. ரேங்க் இல்லாம பேர்சன்ஸ் அப்படினா ஆமா 7% ahead of me அப்படின்னா எனக்கு முன்னாடி 7 பேர் இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். கரெக்ட்டா? நான் வெயிட் பண்ணாத, நான் ஒண்ணா வரேன். ஓகே, நீ இப்போதைக்கு நோட் மட்டும் பண்ணி வச்சுக்கோ, அப்புறம் நான் பார்க்கலாம். ஓகே. இப்போ வந்து P sitting P இருக்கான். ஓகே, P sitting 14th from leftல இருந்து 14வது இடம். ஓகேவா? அப்புறம் வந்து Q 7th from the right. Q 7th, okay, 7th from the right. Q 7th from the right. சப்போஸ் வந்து நீங்க குழப்பிக்க தேவையில்ல. சப்போஸ் ரேங்கிங்னா on டாப்ல இருந்து பாட்டம் அப்படிதான் கொடுக்கணும், அப்படிலாம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி ரைட்ல இருந்து லெஃப்ட்ல இருந்து கொடுத்தா அந்த ஃபார்முலாலாம் அப்ளிகபிளா இருக்கும். ஓகேவா? பயப்பட தேவையில்ல. ஓகே, ஸோ இப்போ என் கேள்வி என்ன அப்படின்னா, ஒரு நிமிஷம், 14 கால்குலேட்டர் வந்து நான் போட்டுக்கிறேன். 14 + 7 14 7 + 4. ஓகே, ஸோ இப்போ in a class of 25 ஸ்டூடெண்ட்ஸ்ல இதான் கண்டிஷன், லைக் இதான் ப்ரிவேலிங் சிச்சுவேஷன். ஓகேவா? அதாவது பி வந்து லெஃப்ட் ஹேண்ட்ல இருந்து 14வது இருக்கான், ரைட் ஹேண்ட்ல இருந்து 7th இருக்கான். கிளாஸ்ல மொத்தம் 25 பேர் இருக்காங்க. அப்ப என்ன கேக்குறாங்க அப்படின்னா, பிக்கும் கியூக்கும் மத்தியில சில ஆளுங்க இருப்பாங்க பாத்தியா, அதுல எத்தனை பேர் இருக்காங்கன்னு தான் கேள்வி. போட்டு சொல்லுங்க. புரியுதா? கொஸ்டின் லாக புரிஞ்சுச்சா? டவுட் இருக்கா? கேன் யூ ரிப்பீட்? ஓகே, ஸோ வந்து என்னன்னா, இப்போ வந்து பி இருக்கான். பி வந்து லெஃப்ட்ல இருந்து, ஆமா லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருந்து 14வது இடத்துல 14th ஸ்பாட்ல இருக்கான். ஓகே, ஃப்ரம் லெஃப்ட். கியூ வந்து ரைட் சைட்ல இருந்து 7th ஸ்பாட்ல இருக்கிறான். ஓகேவா? ஸோ என்னன்னா, நான் பிக்கும் கியூக்கும் மத்தியில ஆளுங்க இருக்காங்கன்னு நான் சொல்லிட்டேன். ஆளுங்க இருக்காங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? நான் என்ன சொல்லிட்டேன்னா, இந்த ஆளுங்க பிக்கு எல்லாத்தையும் சேர்த்து 25 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னு நான் சொல்லிட்டேன். ஓகேவா? ஸோ இப்போ பிக்கும் கியூக்கும் மத்தியில எத்தனை ஆளுங்க இருக்காங்க? என்னடா 5 சிவமுருகன் 3ன்னு சொல்றான். குணஜி என்ன சொல்ற? மொத்தமா எத்தனை பேரு? 25 பேரா? மொத்தமா 25 பேர்ரா. பி வந்து ஃப்ரண்ட்ல இருந்து 14th, கியூ பேக்ல இருந்து 7th, நடுவுல யாரோ இருக்காங்கன்னு சொல்லிட்டேன். அந்த நடுவுல இருக்கிற ஆளுங்க எத்தனை பேர்னு கேக்குறேன். 3 பேரு. ஓகே, 3 பேர்னு சொல்றேன். டைப் பண்ணிரு, 3 பேர்னு டைப் பண்ற. சிவராம் நீ சொல்லு, அஜய் நீ சொல்லு, உங்க ஆன்சர் என்ன? ப்ரோ சிவராம் டக்குனு சொல்லு. 0வா? மனசாட்சி எல்லாம் போட்டுருக்கடா. ஓகே, நான் அப்படியே கண்டினியூ பண்றேன். ஸோ என்ன, இப்போ இந்த மாதிரி கேட்டோன்னே நீங்க வந்து லைக் சப்போஸ் தெரியல அப்படின்னா தெரியாமலே உட்காந்துடக்கூடாது. இப்போ ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஒரு திங்கிங் ப்ராசஸ் இருக்கும். ஓகேவா? அந்த திங்கிங் ப்ராசஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணாலே உங்க பிரெயினே கொண்டு போயிடும் அடுத்த ஸ்டெப்புக்கு. எப்படின்னு சொல்றேன். இப்போ இந்த மாதிரி கொஸ்டின் சப்போஸ் எக்ஸாம் கேட்டா நான் எப்படி பண்ணுவேன்? ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி கொஸ்டின் நான் சப்போஸ் ஃபேஸ் பண்ணவே இல்லைன்னு வச்சுக்கலாம். ஸோ எக்ஸாம்ஸ்லாம் கேட் இது மாதிரி எல்லா எக்ஸாம்ஸ்லையும் லைக் கேட் இந்த மாதிரி ஹை லெவல் எக்ஸாம்ஸ், காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் என்ன பண்ணாங்கன்னா, மோஸ்ட் ப்ராபப்லி அந்த கொஸ்டின்ஸ்லாம் நீ போட்டது இருக்காது. லைக் இப்போ எல்லா கொஸ்டின்ஸும் போட்டு போகும்போது அது 50% கொஸ்டின்ஸ் தான் உனக்கு ஆல்ரெடி போட்ட மாதிரி இருக்கும். ரிமைனிங் ஜேஇலாம் போனால் இன்னும் பயங்கரமா இருக்கும். ஸோ போடாத கொஸ்டின்ஸ் தான் நிறைய இருக்கும். அதாவது அந்த மாதிரி ஒரு ஃபார்மேட், அந்த மாதிரி ஒரு மாடல்ல கொஸ்டின்ஸ் நீ போட்டிருக்க மாட்டேன். ஸோ அதெல்லாம் எப்படி சால்வ் பண்றாங்க அப்படின்னா சிம்பிள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பயப்படக்கூடாது. அந்த கான்ஃபிடன்ஸ் வரணும். நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ணணும். உன் மேலே எனக்கு நம்பிக்கை வரணும். ஓகேவா?
ஸோ இப்போ எப்படி நான் சால்வ் பண்ணணும்னு சொல்றேன். ஓகேவா, நான் வந்து லாஜிக்கலா திங்க் பண்ணேன். ஸோ லாஜிக்கலா என்ன திங்க் பண்ணேன், ஓகே எத்தனையோ பேர் இருக்காங்க, அது இதுக்கு எனக்கு அப்படின்னு நான் ஞாபகம் வச்சுப்பேன் ஃபர்ஸ்ட். ஸோ இப்போ என்ன பண்றேன்னா, பி இருக்கான். பி வந்து ஸ்டார்டிங் வந்து 14th இருக்கான். அதாவது ஃபர்ஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க், தேர்ட் ரேங்க், இந்த மாதிரி அவன் வந்து 14th ரேங்க் இருக்கான். அப்புறம் என்ன யோசிப்பேன், ஓகே இப்படி இருக்கானா, சரி ரொம்ப நல்லது. நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து 14 பேர் குடியிருக்காங்க. ஓகே 14 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஓகே 14 மெம்பர்ஸ் இருக்காங்க, 14 பேர் இருக்காங்க. ஓகே அது அப்புறமா இருக்கட்டும். இப்போ அடுத்து நான் வந்து ரைட் சைடு போறேன். ஓகே ரைட் சைடுல பின்னாடி இருந்து பார்க்கறேன். பின்னாடில எவனோ ஒரு லாஸ்ட் ரேங்க் இருப்பான். அவன் ரேங்க் என்னவா இருக்கும், 25 இருக்கும். ஓகே 25, 24 இந்த மாதிரி போயிட்டு வந்து கியூ இருக்காப்ல. ஓகே கியூ இருக்காப்ல. இப்போ கியூ வந்து பின்னாடி இருந்து 7 பேர், பின்னாடி இருந்து 7வது ரேங்க். ஓகேவா, அப்புறம் என்ன அர்த்தம், இவன் வந்து ஃபர்ஸ்ட் ரேங்கா கன்சிடர் பண்ணிக்கிறாங்கல்ல, இவன் செகண்ட் ரேங்க் கன்சிடர் பண்ணிக்கிறாங்கல்ல. நான் பண்ணிட்டேன் வந்து கியூ வந்து 7வதா இருக்கான்ல பின்னாடில இருந்து. ஓகே 7வதா இருக்கான், ரொம்ப நல்லது. அப்புறம் என்னது, இந்த இடத்துல எத்தனை பேர் இருக்கான், 7 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஓகே நான் யோசிப்பேன், ஓகே பி இருக்கான், கியூ இருக்கான், பியும் கியூ வேற வேற ஆப்வியஸ்லி. ஏன்னா நான் என்ன சொல்லிட்டேன், பிக்கும் கியூக்கும் மத்தியில் யாரோ இருக்காங்கன்னு நான் சொல்லிட்டேன். அதனால பியும் கியூ வேற வேற தான் இருக்க முடியும். அப்புறம் வேற என்ன இருக்கு, 14 இருக்கு, 7 இருக்கு. பிஏ கன்சிடர் பண்ணிட்டேன், கியூ கன்சிடர் பண்ணிட்டேன். அப்போ 14 இதுக்கு முன்னாடி காலம் கன்சிடர் பண்ணிட்டேன், பின்னாடி காலம் கன்சிடர் பண்ணிட்டேன். 14 + 7 என்னது 21. ஓகே இப்போதைக்கு நான் 21 ஆளுன்னு நான் கணக்கு எடுத்தேன். ஆனா என்ன சொல்லிட்டேன், 25ன்னு நான் சொல்லிட்டேன். டோட்டல் ஸ்ட்ரென்த் 25ன்னு நான் சொல்லிட்டேன். அப்போ டிஃபரன்ஸ் என்ன, 4. ஸோ அப்போ 4 பேர் நான் கணக்கே எடுக்கல. ஸோ அந்த 4 பேர் இங்கே தான் இருப்பாங்க. ஸோ 4 பேர் வந்து பிக்கும் பிக்கும் மத்தியில் இருக்காங்க. புரிஞ்சுச்சா இந்த சம் யாருக்கும் புரிஞ்சுச்சா? ஆன்சர் வந்து 4 இந்த சம்முக்கு. ஸோ இது ரொம்ப கஷ்டமே கிடையாது. நீங்க கொஞ்ச நேரம் உட்காந்து நான் இது வரைக்கும் சொன்னதுல லாஜிக்கலா யோசிச்சாலே போதும், ஆன்சர் வந்துடும். அதுக்கு நீங்க கஷ்டப்படுறீங்க. ஓகேவா, ஸோ அது எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும்னா, உங்களுக்கு நீங்க செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வரும். நான் போட போறது கரெக்ட் தான், தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, நான் கரெக்டா தான் போட போறேன் அப்படின்னு அசியூம் பண்ணி தான் நீ போடணும். ஓகேவா, ஸோ அப்பதான் உனக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கும். நான் எடுக்கும் போதே போச்சு, நான் தப்பா தான் போட போறேன், நான் எதுக்கு போட்டேன்னு சொல்லிட்டு 0 ஆன்சர் டைப் பண்ணேன் அப்படின்னா ஜோலி முடிஞ்சிருச்சு. அட்லீஸ்ட் நீ 0க்கு பதிலா ஏதாவது ஓரளவுக்கு கெஸ் பண்ணனா கூட வர வாய்ப்பு இருக்கு ஆன்சர்ஸ். ஓகேவா, வேற என்ன இருக்கு, இதே கொஸ்டின்ல இப்போ வந்து இந்த கொஸ்டின் வந்து ஆப்வியஸா இருந்துச்சு. ஓகேவா, நான் ஏன் ஆப்வியஸ்னு சொல்லிடுறேன். இப்பவே சொல்லட்டுமா இல்ல எக்ஸாம்ல கேட்டுட்டுமா? நான் எக்ஸாம்ல கேட்டுறேன். சொல்ல மாட்டேன்டா. யோசி இவ்வளவு தூரம் உனக்கு உட்காந்து குழந்தைக்கு பால் ஊட்டுற மாதிரி உட்காந்து ஊட்டி இருக்கேன்ல, இதே மாதிரி எக்ஸாம்பிள் யோசி பார்க்கலாம். ஆனா ஹிண்ட் மட்டும் தரேன். ஓகேவா, ஸோ இப்போ என்னன்னா பி இருக்கான், 14th பிளேஸ்ல இருக்கான். ஓகேவா, கியூ இருக்கான், 7th பிளேஸ்ல இருக்கான். ஓகேவா, இப்ப ட்விஸ்ட் பாரு. ட்விஸ்ட் என்னன்னா, பியும் கியூ இருக்காங்க. நான் கிளாஸ்ல சொல்லிட்டேன், கிளாஸ்ல வந்து 20 மெம்பர்ஸ் இருக்காங்கன்னு நான் சொல்லிட்டேன். 20 மெம்பர்ஸ். ஓகே, ஃபைண்ட் தி நம்பர் ஆஃப் பீப்புள் பிட்வீன் பி அண்ட் கியூ. புரிஞ்சுச்சா சிவமுருகன், புரிஞ்சுச்சா? என்னன்னா புரிஞ்சிச்சுடா. சோ இதுக்கு நடுவுல இதுக்கு என்ன அர்த்தம் சிவமுருகன்? அப்போ போன சமூகம் இந்த சமூகம் என்ன ட்விஸ்ட் இருக்கு? போன சம்பளம் வந்து 2 பேத்துக்கும் எப்படி சொல்றது, பியும் கியூவும், கியூக்கு அப்புறம் தான் கியூ இருப்பான். நான் இதுல கியூக்கு எப்படி சொல்றது, கியூ முன்னாடி வந்துரும். கரெக்ட். சோ சிவமுருகன் கரெக்டா கண்டுபிடிச்சான். சோ என்னன்னா வந்து போன தடவை பிக்கும் கியூக்கும் நடுவுல ஆள் இருந்தாங்கன்னு. இப்ப என்ன ஆயிடுது, கியூ வந்து பிக்கு முன்னாடி, இவன் சொன்ன மாதிரி சிவமுருகன் சொன்ன மாதிரி அநேகமா பிக்கு முன்னாடி கியூ போயிடும். ஓகேவா, சோ அதாவது வந்து எப்படின்னா இந்த இடத்துல ஆளுங்க இருக்க மாட்டாங்க. ஓகேவா, இங்க ஆளுங்க இருக்க மாட்டாங்க. ஏன்னா பிக்கும் கியூக்கும் நடுவுல மத்திய இருக்காங்கன்னு சொல்லுன்னா அது தப்பு. ஸோ நான் எப்படி சொல்றேன் பாரு, இப்போ இங்க 14 மெம்பர்ஸ், இங்க 7 மெம்பர்ஸ். ஓகேவா, ஸோ இப்போ வந்து 14 + 7 என்ன 21. அதாவது இந்த மாதிரி ஒரு ஃபார்மேஷன் வச்சிருந்த அப்படின்னா, அதாவது ஃப்ரண்ட்ல இருந்து பி வந்து 14th இடத்துல இருக்கான், பின்னாடி இருந்து கியூ வந்து 7th இடத்துல இருக்கான். அப்படின்னா ரெண்டு சேர்த்தா 21 வருது. அதாவது 21 மெம்பர் இருக்காங்கன்னு சொல்லுது. ஆனா நான் கொஸ்டின்ல சொல்லிட்டேன், நீ சொல்றது தப்புடா, 20 மெம்பர்ஸ் தான் மொத்தமாவே இருக்காங்கன்னா அப்ப அந்த ஃபார்மேஷனே தப்பு. அந்த ஃபார்மேஷன் நீ மாத்தி எழுதணும். அப்படின்னா எப்படி எழுதணும், பி இங்க இருந்து போட்டுடணும். அப்பனா இந்த ஃபார்மேஷன் தப்புனா என்ன இருக்கும், கியூ முன்னாடி வந்திருப்பான், கியூ இங்க இருப்பான். புரியுதா, கியூவோட இடம் 7வது. இங்க இருந்து இந்த இடம் வந்து சாரி தப்பா வரல, கீழே வரைஞ்சிடறேன். இங்க இருந்து ஃப்ரண்ட் எண்ட்ல இருந்து பியோட இடம் வந்து எதுனா சொல்லிட்டேன், 14 சொல்லிட்டேன். ஓகேவா, இது 14, இது 7. இப்ப நான் சொல்றேன் மொத்தம் வந்து கிளாஸ்ல வந்து 20 பேர் இருக்காங்கடா அப்படின்னு நான் சொல்லிட்டேன்.
ஓகேவா? இந்த ஃபார்மேஷன் கரெக்ட். ஏன்னா நம்ம இந்த ஃபார்மேஷன் தப்புன்னு சொல்லிட்டோம். இது தப்பு. இந்த மாதிரி ஒரு இடம், இந்த மாதிரி ஒரு பாசிபிலிட்டியே கிடையாது. இந்த மாதிரி ஒரு சினாரியோ. சோ ஆப்வியஸா இந்த சினாரியோ தான் இருக்க முடியும். இப்ப நீ சொல்லி பீக்கும் கியூக்கும் நடுவுல எத்தனை பேர் இருப்பாங்க? டக்குன்னு சொல்லுங்க. சிவராம் ஓ சொல்லு. சிவமுருகன் 0ன்னு சொல்றான். ஓகே, மத்தவங்க சொல்லுங்க. டக்குன்னு சொல்லுங்க. 1 ப்ரோ, -1. டேய் டேய் டேய், செருப்பால அடி பண்ண. என்ன சொல்றான் பாருங்க. எத்தனை ஆளுங்க இருக்காங்க கேக்குற, -1 சொல்ற. இதுல LOL வேற. மனோஜ் 0, சிவமுருகன் 0. ஓகே, சரி நானே சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்படி கொடுத்தோன்னே நீ பதட்டப்படவே கூடாது. நான் என்ன சொன்னேன், லாஜிக்கலா யோசிக்கணும்னு சொன்னேன்னா நான் மேலே அழிச்சிடுறேன். ஓகே, ஏன்னா ரெக்கார்டு செஷன் எல்லாமே வந்திருக்கும். டு நாட் நீட் டு வரி. அழிச்சிடுறேன். ஓகே, என்னன்னா வந்து இவ்வளோ இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டேன். ஓகேவா? 20 மெம்பர்ஸ் இருக்காங்க, இங்க இருந்து 14, இங்க இருந்து 7 சொல்லிட்டேன். இப்போ நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, லாஜிக்கலா நீ எப்படி யோசிக்கணும் அப்படின்னா, 20 இருக்கு, 7 இருக்கு. பியோட ரேங்க் பின்னாடி இருந்து 7னா முன்னாடி இருந்து கியோட ரேங்க் என்னவா இருக்கும்? என்னடா 13 தானே? திருப்பி யோசிச்சு சொல்லு. எதோட ரேங்க்? கியூவோட ரேங்க்டா. கியூவோட ரேங்க் வந்து பின்னாடி இருந்து 7, 20 பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டேன். அப்போ முன்னாடி இருந்து கியூவோட ரேங்க் என்னவா இருக்கும்? 14 கரெக்ட். சோ அப்ப என்ன அர்த்தம்? அப்போ கியூவோட ரேங்க்கும் 14, பியோட ரேங்க்கும் 14. அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்க 2 பேர்த்துக்குள்ள யாருமே இல்ல. ஏன்னா எவனாவது வந்து அப்பவும் வாய்ப்பு இல்லை. 2 பேருமே ஒரே ரேங்க் வாங்கியிருக்காங்க, அவ்வளவுதான். சோ போத் ஹேவ் அச்சீவ்ட் சேம் ரேங்க். சோ 2 பேருக்கும் ஒரே மார்க் வந்திருக்கு. பி அண்ட் கியூவும் சேம் ரேங்க், அவ்வளவுதான். 14th ரேங்க் வாங்கியிருக்காங்க. ஓகேவா? சோ அப்படின்னு என்ன அர்த்தம், பி அண்ட் கியூக்கு நடுவுல எந்த ரேங்க்குமே இல்லை, ஏன்னா 2 பேரும் ஒரே ரேங்க். சப்போஸ் பி வந்து 13, கியூ வந்து 14, அப்படின்னா பிக்கும் கியூக்கு நடுவுல எத்தனை பேர் இருக்காங்க? யாருமே இல்லை. அப்பயும் 0 டிஃபரன்ஸ் தான் வரும். புரியுதா? சோ இந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. இதுல யாருக்கா டவுட் இருக்கா? கொஞ்சம் ட்விஸ்ட் இருக்கும், பட் ஆனா ரொம்ப கஷ்டம் கிடையாது. ஓகே, நான் இது அப்படியே எக்ஸாம்ல கேட்டலான்னு பார்த்தேன். எக்ஸாம் கேட்டா திறந்து இருப்பீங்க, ஆனா சரி விட்டு போய் சொல்லிட்டேன். பரவாயில்ல, இதோட கஷ்டமா கேட்டுக்கிறேன் எக்ஸாம், நோ ப்ராப்ளம். ஸோ வந்து பி இருக்கான், கியூ இருக்கான். பியும் கியூவும் வந்து சேம் 14th ரேங்க்னாலும் the number of people between P and Q is 0. If P scores 13th rank, Q scores 14th rank, even then the number of people between P and Q is still 0. புரியுதா என்ன சொல்ல வரேன்னு? ஓகே, சிவராம் உனக்கு இது புரியுதா இல்ல குழப்புதா? இப்படி தம்ஸ் டவுன் கொடுத்து நான் புரியுதுன்னு சொல்லிட்டு புரியாத கன்சிடர் பண்ணுவாங்க. புரியல. ஓகே, அவனுக்கு புரியலையாண்டா? புரியலையா சிவராம்? சரி, எதுக்கு பேசணுங்க? டேய் அசிங்கப்படுத்தாரா? எது புரியலன்னு சொல்றா? ஓகே, சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போன சம் உனக்கு புரிஞ்சுச்சா? 25 மெம்பர்ஸ் இருந்த சம் புரிஞ்சிருச்சா உனக்கு? புரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. சரிடா. ஓகே, ஃபர்ஸ்ட் நான் அது வந்து ரொம்ப ஈஸிடா. ஓகே, இது பார்த்தாலே தெரிஞ்சிடும். நான் என்ன சொல்லிட்டேன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 25 ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துட்டேன். ஓகேவா? நம்ம ஃபர்ஸ்ட் என்ன தோணும், பி இத்தனை ரேங்க், கியூ இத்தனை ரேங்க், பிக்கும் கியூ மத்தியில எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் மைண்ட் என்ன தோணும், சரி இப்படியே போட்டுக்கலாமே, பி வந்து இப்படியே போட்டுக்கலாம், கியூ வந்து எப்படி போட்டுக்கலாம், நான் இப்போ எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியாது, கொஸ்டின் மார்க் மெம்பர்ஸ். ஓகேவா? தெரியாது. 25 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னு தெரியும். அப்ப இங்க இருந்து இங்க 14, இங்க இருந்து இங்க 7, மொத்தம் இப்போ 21 மெம்பர் வந்துட்டாங்க. நான் என்ன சொல்லிட்டேன், 25 பேர் இருக்காங்க. 25 - 1 24 அப்படின்னு வந்து, சாரி 25 - 1 25 - 21 4ன்னு வருது கரெக்டா ஆன்சர். இப்போ இது உனக்கு புரிஞ்சிருச்சா சிவராம்? இது புரியலாட்டி திருப்பி நான் சொல்லணும். இது நல்லா புரிஞ்சிச்சுல? இப்போ இதே மெத்தட், ஓகே, உன்னோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக நான் சொல்றேன். இதே மெத்தட் நீ ட்ரை பண்ணு. இதே கொஸ்டின்ல இந்த கொஸ்டின் இருக்கா, இப்போ நான் புது கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணி கொடுத்தேன்ல, இந்த கொஸ்டின் நீ சொன்ன இப்போ அப்ரோச் பண்ண மெத்தட்லயே ட்ரை பண்ணலாம். ஓகேவா? இங்க இருந்து இங்க
14. ஓகே, இங்க இருந்து இங்க Q வந்து இங்க இங்க 7. ஸோ என்ன சொல்ல 20 மெம்பர்ஸ் சொல்லிட்டேன். ஸோ இப்போ போன மெத்தட் போன பிலாசபியை யூஸ் பண்ண வச்சுக்கேன். என்ன ப்ரோ? சூப்பர். -1 வரும். அப்படின்னா என்ன அர்த்தம் அதுக்கு? -1 வந்துச்சுன்னா இட் ஹாஸ் நோ பிசிக்கல் சிக்னிஃபிகன்ஸ். அது தப்பு. நீ போட்ட மெத்தடே தப்புன்னு அர்த்தம். அப்ப நீ வேற மாதிரி யோசிக்க. அப்படின்னா என்ன அர்த்தம் சிவராம்? கியூ முன்னாடி போயிட்டான்னு அர்த்தம். லைக் அதாவது பீக்கும் கியூக்கும் மத்தியில யாருமே இல்ல அப்படின்ற மாதிரி அர்த்தமாயிருது. ஓகேவா? சோ என்ன அர்த்தம்? நம்ம எடுத்த ஃபார்மேஷனே தப்பு. ஓகேவா? அப்படின்னா என்ன அர்த்தம்? இவ்வளவு நம்ம என்ன லைக் இந்த ஃபர்ஸ்ட் அசம்ஷன் பாரு. இந்த ஃபர்ஸ்ட் அசம்ஷன் வந்து we are assuming that P is greater than Q. அதாவது P ஓட ரேங்க் வந்து P is better than Q. அதாவது P நல்லா ஸ்கோர் பண்ணிருக்கான், Q கம்மியா ஸ்கோர் பண்ணிருக்கான்னு நம்ம அசியூம் பண்ணி நான் அந்த படத்தை வரைஞ்சு நான் சால்வ் பண்ணிட்டு இருக்கேன். நான் அசம்ஷன் கரெக்டா வந்துருச்சு, பர்ஃபெக்டா வந்துருச்சு. ஆனா இப்ப இந்த இடத்துல அதே மாதிரி நான் P is better than Q, P ரொம்ப நல்லா ரேங்க் வாங்கியிருக்கான், Q விட அசியூம் பண்ணி போட்டா ஆன்சர் தப்பா வருது. அப்படின்னு என்ன அர்த்தம்? P நல்ல ரேங்க் வாங்கல Q விட, Q வந்து இன்னும் நல்லா பண்ணிருக்கான் P விட அப்படின்னு அர்த்தமா? சோ அதனால நீங்க அழிச்சிடுறேன். சோ அதனாலதான் நான் என்ன பண்றேன், இந்த இடத்துல P இருக்கட்டும், P வந்து இந்த மாதிரி இடத்துல இருக்கட்டும், Q வந்து Pக்கு முன்னாடி போயிட்டான், Qக்கு முன்னாடி இருக்கான். P ஓட ரேங்க் பின்னாடி இருந்து முன்னாடி இருந்து 14th, Q ஓட ரேங்க் பின்னாடி இருந்து 7th நான் போட்டேன். இது வரைக்கும் எனக்கு புரிஞ்சு சிவராம். நான் என்ன சொல்றேன், என்னோட திங்கிங்க நான் வந்து புரிஞ்சு. ஓகே, சோ இப்போ இதுக்கப்புறம் நான் ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டைல சொல்லியிருந்தேன் பாத்தியா, இங்க பார் இந்த ஸ்டைல சொல்லியிருக்கேன் பாத்தியா, டு ஃபைண்ட் தி நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த ஃபார்முலா சொல்லியிருந்தேன்ல, ஃப்ரண்ட் எண்ட்ல இருந்து ஒரு பையனோட மார்க், பேக் எண்ட்ல இருந்து அந்த பையனோட ரேங்க் -1 போட்டிருந்தேன் அப்படின்னா டோட்டல் நம்பர் ஸ்டூடெண்ட்ஸ் கிடைச்சிடும். சரி, டோட்டல் நம்பர் ஸ்டூடெண்ட்ஸ் கிடைச்சிடும். ஒரே பையனை கன்சிடர் பண்ணா. ஓகேவா? அதாவது 29 அந்த பையன், 22 அந்த பையன் தான். அவனோட ரேங்க் ஃப்ரம் த பொசிஷன் வேரிஸ். லைக் அந்த எந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட் அங்க இருந்து வேரி ஆகுது. ஓகே, ஓகே. இப்போ நான் என்ன சொல்லிட்டேன், கண்டுபிடிச்சேன். என்ன ப்ரோ? கேக்கல ப்ரோ, கேக்கல, திருப்பி சொல்லு. ஆமா, ஃப்ரண்ட்ல இருந்து. ஆமா, சோ நீ என்ன பண்ணலாம், ஒன்னு P எடுத்துக்கணும் இல்லாட்டி Q எடுத்துக்கணும். ஓகேவா? இப்போ என்ன பண்றேன், நான் வந்து Q எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோ. Q வந்து பின்னாடி இருந்து 7th, ஃப்ரண்ட்ல இருந்து எத்தனாவதா இருப்பான்? மொத்தம் 20 பேர்னு சொல்லிட்டேன். ஓகே, 20 பேர்னு சொல்லிட்டேன். 20 இஸ் ஈக்குவல் டு பின்னாடி இருந்து 7ன்னு சொல்லிட்டேன், முன்னாடி இருந்து நமக்கு தெரியாது கொஸ்டின் மார்க் -1. ஓகேவா? இந்த நம்பர்லாம் இங்க எடுத்துட்டு போய்க்கோ. அப்ப Q ஓட ஆன்சர் என்ன தெரியுமா வரும்? Q ஓட ஆன்சர் வந்து 16 வரும். சாரி 16 சொல்றேன், 14 வரும். ஓகே, அப்படின்னா P and Q are the same rankன்னு அர்த்தம். புரிஞ்சிருச்சா? புரிஞ்சிருச்சு. ஓகே, சப்போஸ் உனக்கு இன்னும் சாட்டிஸ்ஃபைடா இல்லாட்டி நான் இப்படி கூட சொல்றேன், உனக்கு இது எனக்கு புரிய மாட்டேங்குதுடா, எனக்கு வேற மாதிரி சொல்லு அப்படின்னா, உனக்கு பிடிக்கல அப்படின்னா P எடுத்துக்கோ. என்ன சொன்னேன், ஃப்ரண்ட் எண்ட்ல இருந்து 14P, இப்போ பேக் எண்ட்ல இருந்து P எத்தனாவதா இருப்பான், இதே மாதிரி ஃபார்முலால போட்ட அப்படின்னா பேக் எண்ட்ல இருந்து 7ன்னு வரும். ஸோ திருப்பியும் பாரு, பின்னாடி இருந்து பார்க்கும்போதும் 7th பிளேஸ்ல இருக்காங்க. புரியுதா? ஸோ அப்பயும் வந்து சேம் ரேங்க், பின்னாடி இருந்து பார்க்கும்போது சேம் ரேங்க் வரனால which implies that they are in the same rankன்னு அர்த்தம். ஓகேவா? சேம் பொசிஷன் வரனால சேம் ரேங்க்ல இருக்காங்க. there is no difference between these two. புரிஞ்சுச்சா? ஓகே, ஓகே, அடுத்த क्वेश्चन போறேன். இது இருக்கட்டும், சரி, அப்புறம் பார்த்துக்கலாம். வேற ஏதாவது क्वेश्चन? ஓகே, ராகேஷ். ஓகே, ராகேஷ் பையன் இருக்கான். ராகேஷ் வந்து என்னன்னா 29th from top. 29th from top. 29 from top. 29 from top எழுதிடுறேன், TOP டாப். ஓகே, அதே மாதிரி வேற என்னன்னா முகேஷ் பையன் இருக்கான். ஓகே, முகேஷ். அவன் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, அவன் பொசிஷன் வந்து 16th from bottom. 16th from bottom. ஓகேவா? இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த பசங்களோட பேர் இருக்குல்ல, ராகேஷ், முகேஷ், இதை எப்படி அரேஞ்ச் பண்ண போறாங்க அப்படின்னா ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல பண்றாங்க. ஓகேவா? என்ன ஆர்டர்ல? ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர். ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஓகேவா? இப்போ ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் அரேஞ்ச் பண்ணிட்டு என்ன கேட்கறாங்க அப்படின்னா,
இஃப் தேர் ஆர் 7 பாய்ஸ் பிட்வீன் தம், இந்த ராகேஷ் முகேஷ் பேர் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணிட்டு 7 பாய்ஸ் 7 பசங்க ஓகேவா ராகேஷ்க்கும் முகேஷ்க்கும் நடுவில் இருக்காங்க. சரியா? அப்ப என்ன கேக்குறாங்கன்னா மொத்தமா எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனைன்னு கேக்குறாங்க. போட்டு சொல்லுங்க. டக்குன்னு போட்டு சொல்லுங்க. முன்னாடி ஒரு சம் சொல்லியிருந்தேன் பத்தியா, அதே மாதிரிதான். டேய் முகேஷ் மேல இருக்கானா இல்ல சாரி ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் தானே? சரி 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 ஆமா, ஓகே ஆமா. ஓகே. டேய் ஹரிஷ் கொஸ்டின் மறுபடியும் சொல்லு. ராகேஷ்னு ஒரு பையன் இருக்கான், முகேஷ்னு ஒரு பையன் இருக்கான்டா. ஓகேவா? இப்போ என்ன சொல்லிட்டேன், ராகேஷோட ரேங்க் வந்து 29 ஃப்ரம் டாப், முகேஷோட ரேங்க் வந்து 16 ஃப்ரம் பாட்டம். இஃப் தே ஆர் அரேஞ்ச் இன் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர். ஓகேவா? ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் தேர் ஆர் 7 பாய்ஸ் பிட்வீன் ராகேஷ் அண்ட் முகேஷ். ராகேஷ் முகேஷ் மத்தியில 7 பேர் இருக்காங்க. இந்த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இஸ் ப்ரோ 37 தப்புன்னு நினைக்கிறேன். திருப்பி ட்ரை பண்ணு, ஒழுங்கா வரைஞ்சு ட்ரை பண்ணு. சிவமுருகன் என்ன அர்த்தம் உனக்கு? இதா போட்டுட்டு தான் இருக்கு. சரி ஓகே. இந்த ஃபார்முலா வச்சு போடணுமா? இல்ல நீ நார்மல் திங்கிங்ல போடு. உனக்கு என்ன வருது மட்டும் சொல்லு. ஃபார்முலா லைக் ஃபார்முலான்றதை விட அண்டர்ஸ்டாண்டிங் தான்டா. ஏன்னா எனக்கு ஃபார்முலால போட ஓகே பிடிக்காது. ஓகே. ஃபார்முலா யூஸ் பண்ண மாட்டேன் இந்த மாதிரி சம்ஸ்லாம். அண்டர்ஸ்டாண்டிங்கே போடு. சரி ஓகே, நானே போறேன், ரொம்ப டைம் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்னு சொல்லிட்டாங்களா. ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல போகும்போது யார் ஃபர்ஸ்ட் வருவா? மோகன் ஃபர்ஸ்ட் வருவானா, ராகேஷ் ஃபர்ஸ்ட் வருவானா? முகேஷ். ஓகே சரி முகேஷ். ஓகே ஸோ முகேஷ் தானே ஃபர்ஸ்ட் வருவான். ஆமாடா. முகேஷ் ஆப்வியஸ்லி முகேஷ் மட்டும் தான் ராகேஷ் வர போறான். கரெக்டா? ராகேஷ் நான் என்ன சொல்லிட்டேன், முகேஷோட ரேங்க் என்ன? 16th ஃப்ரம் பாட்டமா? 16th ஃப்ரம் பாட்டம். சரியா? வேற என்ன சொல்லிட்டேன், ராகேஷோட ரேங்க் வந்து டாப்ல இருந்து 29 நான் வேற என்ன சொல்லிட்டேன், இவங்க 2 பேத்துக்கு மத்தியில 7 பசங்க இருக்காங்க. அதாவது ராகேஷும் முகேஷும் கன்சிடர் பண்ணாம அவங்களுக்கு மத்தியில 7 பேர் இருக்காங்க. சரியா? இப்ப எப்படி சால்வ் பண்றது? ஏதாவது ஐடியா இருக்கா? இருக்குடா. 33 ஆன்சர். 33யா? இல்லையடா. இது குறையும் நினைக்கிறேன்.
7 பேர் இருக்காங்களாமா? ஆமா. இல்ல எனக்கு தெரியல, எனக்கு ரேங்க் தெரியல, நான் சும்மா கணேஷ் தான் சொல்றேன், நான் கூட தப்பா இருக்கலாம், பட் நான் சரி எனக்கு ஆன்சர் இருக்கா ஞாபகம் இல்லடா. ஓகேவா, நான் பாக்குறேன். அதாவது இத வச்சு சொல்லணும்னா 29 பேருக்குள்ள அந்த 7 பேர் இருக்கான்டா. கரெக்டா? ஆமாடா ஆமாடா ஆமாடா. பிளஸ் இந்த 16ல வந்து ஒரு 7 பேரை கழிச்சுட்டு அதை ஆட் பண்ணிடணும்டா இதோட. அவ்வளவுதான். அப்படி கூட என்ன வருது? சரி 45டா. 42. சரி ஓகே போலாம். 45. 45 ஓகே. சோ இப்போ என்னன்னா வந்து முகேஷ் இருக்கான், ராகேஷ் இருக்கான். சோ நீ என்ன பண்ணணும், இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ வந்து ராகேஷோட ரேங்க் தெரியும். ராகேஷோட ரேங்க் 29th ஃப்ரம் டாப். ஓகேவா? சப்போஸ் ராகேஷோட ரேங்க் வந்து ஃப்ரம் பாட்டம் தெரிஞ்சோம், நம்ம என்ன பண்ணலாம், ராகேஷோட ரேங்க் ஃப்ரம் டாப் 29, ராகேஷோட ரேங்க் ஃப்ரம் பாட்டம் எக்ஸ்னு வச்சுக்கலாம். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி மைனஸ் பண்ணோம்னா உனக்கு நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துடும். கரெக்டா? இதானே நான் ஸ்டார்டிங்ல சொன்னேன். ஓகே, இந்த ஃபார்முலா தான் இந்த ஃபார்முலான்னு கிடையாது, இந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான் இந்த சாப்டரோட மெயின் கோரான சப்ஜெக்ட். இதை மட்டும் நீ விட்டுட்ட அப்படின்னா மற்ற எல்லா கான்செப்டுமே வேஸ்ட் ஆயிரும். ஓகேவா? ஆல்மோஸ்ட் எல்லா சம்ஸ்லயும் இந்த ஸ்டேட்மெண்ட் ஒர்க் ஆகிட்டே இருக்கும். ஃப்ரம் ஃப்ரண்ட்ல இத்தனை பேர், பேக்ல இத்தனை பேர், ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி மைனஸ் போட்டோம்னா அந்த ஆன்சர் வந்துடும், நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துடும். இது எல்லா இடத்துலயும் ஒர்க் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதை மட்டும் இதை மட்டும் எப்படி இந்த சம்களை கொண்டு வரலாம்னு மட்டும் லைக் கண்டுபிடிச்சிட்ட அப்படின்னா இந்த சம் முடிச்சுக்கலாம். ஓகேவா? அழிச்சிடறாங்க. ஓகே ஓகே. ஸோ இப்போ என்னன்னா வந்து ராகேஷோட ரேங்க் ஓகேவா, ஃப்ரம் ஃப்ரண்ட் எண்ட் 29, ஃப்ரம் பேக் எண்ட் என்னவா இருக்கும்? இப்போ முகேஷ் 16th இருக்கான். கரெக்டா? 16th இருக்கான். 16ல இருந்து 7 கழிச்ச அப்படின்னா யார் ரேங்க் வரும்? அதாவது பின்னாடி இருக்கான், பின்னாடி வந்து 16th இடத்துல இருக்கான். இவனோட 7 இடம் தாவிட்ட 7 பிளேஸ் ஸ்கிப் பண்ணி ராகேஷோட பாட்டம் ரேங்க் வரும்டா. பாட்டம் மீன். ஆமா. 16 - 7 என்னது? 9. சரியா? ஓகே. சோ அப்படின்னா ராகேஷோட ரேங்க் ஃப்ரண்ட்ல இருந்தும் தெரியுது, ராகேஷோட ரேங்க் பேக்ல இருந்து தெரியுது. அப்போ 29 + 9 - 1 எவ்வளவு வருது? 37. ஸோ ஆன்சர் இஸ் 37. ஷிவராம் சொன்னது கரெக்ட். 37 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஓகேவா? ஸோ வந்து இப்படிதான் போடணும். இது இந்த சம் ஆக்சுவலி ஸ்பீக்கிங் இந்த சம்மோட ஈஸி. இங்க இந்த சம்மோட ஈஸி. இந்த சம்ல என்ன பண்ணுங்க, லைக் 20ன்னு கொடுத்து அவனை போட வச்சாங்களா, இதை விட ஈஸி. ஏன்னா இவங்க இன்டெரக்டா சொல்லிட்டாங்க ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல. ஸோ கொஞ்சம் தாட் ப்ராசஸே வராது. ஓகே, இந்த மாதிரி கூட பாசிபிலிட்டி இருக்குல்லன்னு. ஸோ நான் என்ன பண்ணுவேன் எக்ஸாம்ல, இப்போயே சொல்லிட்டு சொல்லிடுறேன், பரவாயில்ல, சொன்னாலும் தப்பு தான் போட போறேன் அப்புறம் என்ன. ஸோ இப்போ வந்து எக்ஸாம்ல என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நான் வந்து இந்த மாதிரி நான் கொடுக்க மாட்டேன் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர். ஆல்பபெட்டிக்கல் गाइस எல்லாரும் கேட்டுக்கோங்க, எல்லாரும் கரெக்ட்டா எழுதணும். நீ ஆணவத்தை அடக்கணும். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. ஓகே சிவராம், ஒன்னும் இல்ல. சரி, ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல நான் கொடுக்க மாட்டேன். கொடுக்காம நான் என்ன பண்றோம் அப்படின்னா அப்படியே விட்டுருவேன். சால்வ் பண்ணுங்க. அதாவது 29 மெம்பர்ஸ் இருக்காங்க. 29ல முகேஷ் ரேங்க் இஸ் 16th ஃப்ரம் பாட்டம், ராகேஷ் ரேங்க் இஸ் டாப்ல இருந்து 29 போட்டுட்டு அப்படியே விட்டுருவேன். ஓகேவா? ஸோ முக்கால்வாசி பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, லைக் மோஸ்ட் ஆஃப் மெம்பர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி போட்டுட்டு சொன்னா முகேஷ் வந்து 16th ஃப்ரம் பாட்டம். கரெக்டா? 16th ஃப்ரம் பாட்டம் முகேஷ் 16 நான் இங்க போட்டுறேன். இப்படி போட்டு 16 போட்டுருவாங்க. அப்புறம் வந்து ராகேஷ் வந்து என்ன சொல்ல 29th ஃப்ரம் டாப். கரெக்டா? உங்களுக்கு மத்தியில 7 பேர் இருக்காங்க நான் சொல்லிடுறேன். பிட்வீன் தம் 7 மெம்பர்ஸ் நான் சொல்லிடுவேன். ஓகேவா? ஸோ நான் இப்போ சொல்லி லைக் இன்னும் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணாம விட்டுட்டேன் அப்படின்னா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க, மோஸ்ட் ப்ராபப்லி 29 போட்டு இங்க 7 போட்டுட்டு இப்படி போட்டிருப்பீங்க. இப்போ 29 + 7 + 16 போட்ட ஒரு ஆன்சர் வந்துருக்கும். கரெக்டா? இது வந்து பேசிக் ஆப்வியஸ் ஆன்சர். இதுதான் இருக்கல சிம்பிளஸ்ட் சம். நான் ஃபர்ஸ்ட் நடத்தின மத்தியா அந்த சம் தான். அதாவது வந்து 14th ரேங்க், பீக்கு வந்து 14th ரேங்க் ஏதோ கொடுத்துட்டு கியூ வந்து பின்னாடி இருந்து 7th ரேங்க், இவங்க மத்தியில 4 பேர் இருக்காங்க, 24 ஸ்டூடெண்ட்ஸ் நான் கண்டுபிடிச்ச மத்தியா அந்த மாதிரி சிம்பிளான சம் மாதிரி நான் ஒரு தோற்றத்தை உண்டாக்கியிருப்பேன். 29 16 29 + 16 ஆட் பண்ணா 35 35 + 42 அப்படின்னு போடுற மாதிரி இது ஒரு ஆன்சர். ஓகே, 42 ஸ்டூடெண்ட்ஸ் வரும். நான் என்ன பண்ணுவேன் எக்ஸாம்ல வேணும்னே ஆப்ஷன் ஏ, ஓகே, ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி, ஆப்ஷன் டி, நன் ஆஃப் தீஸ்னு கொடுத்துருவேன். ஓகே, நன் ஆஃப் தீஸ். ஓகே, கொடுத்துட்டு இந்த ஆப்ஷன் ஏ பி ஆப்ஷன் இந்த 42ன்ற ஆன்சரை
நான் எந்த ஆப்ஷனுமே கொடுத்துருக்க மாட்டேன். ஓகே, கொடுக்காம என்ன பண்ணிருப்பேன், இந்த மெத்தட் இருக்கு பாத்தியா, அதாவது நீ யோசிக்க வச்சிருப்ப. அதாவது சப்போஸ் ராகேஷோட முகேஷ் முன்னாடி இருந்தானா அப்போ ரேங்க் வந்திருக்கும்ல, அந்த ரேங்க் என்னவா இருக்கும்னு நீ யோசிக்க மாட்டேன், முக்காவாசி பேர் யோசிக்க மாட்டீங்க. நான் என்ன பண்ணுவேன், அதை கண்டுபிடிச்சு அதை நான் செகண்ட் ஆப்ஷனா போட்டு வச்சிருப்பேன். 37 ஓகேவா, இங்க வந்து 14 போட்டிருப்பேன், இங்க வந்து 41 நான் போட்டிருப்பேன். ஓகேவா, ஸோ என்ன பண்ணுவேன், ஸோ 42 தானே ஆன்சரு, 42 ஆன்சரே இல்லையேன்னு சொல்லிட்டு நீ நன் ஆஃப் திஸ்னு போட்டுருவேன். என்னடா 45 42 எப்படி வந்துச்சா டேய், அப்ப என்னடா இவ்வளவு சரி ஓகே. ராகேஷ் 29 ஃப்ரம் டாப்டா, முகேஷ் 16 ஃப்ரம் பாட்டம்டா. ஓகேவா, ரெண்டு ஓரியன்டேஷன் இருக்கு. ஒன்னு வந்து ராகேஷ் வந்து முகேஷோட முன்னாடி இருக்கலாம், இல்லாட்டி முகேஷ் வந்து ராகேஷோட முன்னாடி இருக்கலாம். ஓகேவா, நான் அசியூம் பண்ணிட்டேன். டேய் அதான் 29 + 7 + 16 42 தானே வருது இல்லையா? சாரி சாரி, அது சொல்றேன் நான் நினைச்ச கான்செப்ட்ல தப்பு பண்ணிட்டோம்ல அப்படின்னு. இல்ல இல்ல இல்ல, இந்த பேர் சிவராம், சும்மா கூட்டா முக்கில் -1 போடக்கூடாது. நீ வந்து கரெக்டா யோசிக்கணும். ராகேஷ் வேற ஆளு, முகேஷ் வேற ஆளு. நான் ஏன் அங்க -1 போட்டேன் அப்படின்னா, ராகேஷையே வந்து ஃப்ரண்ட்ல இருந்தும் பாக்கணும், பேக்ல இருந்தும் பாக்கறனால ஒரே ஆளு 2 தடவை கன்சிடர் பண்ணனால -1 போட்டேன். இல்ல இல்ல, முகேஷ் வந்து திருப்பி சொல்லு. ஃப்ரண்ட்ல இருந்து இல்ல 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 இல்ல, அவன் 37th ரேங்க். 36 பேர் அவன் முன்னாடி இருக்கானுங்க. சிவராம் சில்லி மிஸ்டேக் பண்ணிட்டேன். 29 + 7 = 36 கரெக்ட் தான். அதாவது முகேஷ்க்கு முன்னாடி 36 பேர் இருக்காங்க. முகேஷ் எத்தனாவது ஆள்? 37வது ஆளு. சோ கரெக்ட், நல்லவே இது சொன்னேன். இல்லாட்டி நிறைய பேர் இன்னும் சில்லி மிஸ்டேக் பண்ணிருப்பீங்க. இங்க இருந்து இங்க வரைக்கும் 36 பேர் இருக்கானுங்க. எனக்கு முன்னாடி 36 பேர் இருக்கானா, நான் எத்தனாவதா இருப்பேன்? இல்ல 37வதா இருப்பேன். சோ என்னோட ரேங்க் வந்து 37th. சரியா, 37th. ஓகே, 37 + 16 போட்டா என்ன வரும்? சிவராம் சொன்ன மாதிரி 52 வருதா, 53 வருது. 53 - 1 சோ 52. சோ எப்படி பார்த்தாலும் எனக்கு சேம் ஆன்சர் தான் வரும். ஓகேவா, சோ லைக் எப்படி வேணாலும் திருப்பி போட்டுக்கோ, உனக்கு ஒரே ஆன்சர் தான் வரும். கிராண்ட் லைக் இஃப் யூ ஆர் எப்படி சொல்றது, கரெக்ட் இன் வாட் யூ டு. ஓகேவா, என்ன சொல்லிட்டு இருந்தேன். சோ வந்து இங்க ஆன்சர் என்ன 52. ஓகே, 52 வந்து ஆப்ஷன் நான் கொடுத்துட மாட்டேன். 52 ஆப்ஷன்ல கொடுக்காம நான் என்ன பண்றேன், நான் 51 கொடுத்துருவேன். அதாவது 50க்கு க்ளோசர் ஆன்சர் கொடுத்துருவேன், 15 கொடுத்துருவேன். ஆனா நான் என்ன பண்ணுவேன், இந்த 3 ஆப்ஷன்ல ஏதாவது ஒரு ஆப்ஷன், சப்போஸ் முகேஷ் ஃபர்ஸ்ட் இருந்து ராகேஷ் பின்னாடி இருந்தாலும் ஒரு ஆன்சர் வரும் பாத்தியா, அதான் 37 நம்ம போட்டிருந்தோம்ல, 37 ஏதோ ஒரு ஆன்சர் போட்டிருந்தோம்ல, அதை வந்து ஒரு ஆப்ஷனா போட்டிருப்பேன். ஸோ என்ன பண்ணுவேன், ஃபர்ஸ்ட் எடுத்தானே யோசிச்சிருப்பேன். ஸோ சரி அதான் நம்ம ஆன்சர்லயே நன் ஆஃப் தீஸ் இருக்கு, நன் ஆஃப் தீஸ் போட்டு போயிடலாம்னு சொல்லி போடும் போது தான் உனக்கு ட்விஸ்ட் இருக்கும். எக்ஸாம் முடிஞ்சு இந்த கொஸ்டின் தப்புன்னு காமிக்கும். இந்த கொஸ்டின் 2 மார்க் கொடுத்துருப்பேன், 2 மார்க்ஸ் அப்படியே கோவிந்தாயிரும். புரியுதா? இந்த மாதிரி தான் நான் யோசிப்பேன். இது வந்து ஒன் ஆஃப் தி கொஸ்டின். இந்த மாதிரி நான் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஏதாவது ட்விஸ்ட் வச்சிருவேன், ஏதாவது ட்ராப் வச்சிருப்பேன். ஸோ அதெல்லாம் நீ உழுகாம நீ எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லயும் யோசிச்சு போட கத்துக்கணும். ஓகேவா, எல்லாருக்கும் புரியுதா அந்த சம்பளம்? டவுட் இருக்கா? மோஸ்ட்லி சொல்லியும் எக்ஸாம் தப்பு தான் போட போறீங்க, அதான் நான் சொல்றேன் தைரியமா. ஓகேவா, வேற ஏதாவது இருக்கா? டேய் இதுக்காகவே எல்லாரும் கரெக்டா போட்டு வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அவனுக்கு இது பண்ணணும்டா, அனுப்பணும்டா. நான் அந்த கொஸ்டினே கடைசியில கேட்க மாட்டேன். இப்ப இதே மாதிரி நான் வேற ஒரு மாடல்ல வேற ஒரு கொஸ்டின் கேட்டுருவேன். ஆனா பரவாயில்லடா, இத மாதிரி இருந்தாலே நாங்க அதுல கரெக்டா எழுதிட்டு வந்தோம், நீ வெறுப்பேத்தோம். வெயிட்டிங். சரி ஓகே, பார்க்கலாம். வேற ஏதாவது சம் இருக்கா? இன்னும் ஒரே ஒரு மாடல் சம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா, எதுக்குடா காலையில கிளாஸ் திடீர்னு சும்மா இருக்கேன்னு போட்டியோ? இல்ல இல்ல, அப்ப நான் எப்பவுமே சும்மா இருப்பேன், எப்பவுமே பிஸியா தான் இருப்பேன். சரி சரி சரி, என்ன கேட்கல, திரும்பி சொல்லு. ஆமா, சிலபஸ் முடிக்கணும். நான் இன்னைக்கு சாயங்காலம் நான் சிவராம் எடுக்க விடலான்னு இருக்கேன். சிவராம் என்னது கேட்கல. 2 கிராம்ல நான் கலாத்தர இறங்கிடவாடா பேசாம. இது நல்லா இல்லடா. சரி விடு. சிவராம் நீ எடுத்துறியா 2 கிராம்? will be announced soon. என்னது அன்னௌன்ஸ் சூனா? சரி நீ தான் எடுக்கணும். சாயங்காலம் நீ எடுத்துரு. ஓகேவா, வேற என்னது இது மாதிரி வேற ஏதோ சம் பார்த்தேன், இந்த மாடல் நல்லா இருக்கும். பட் ஆனா வந்து அது பேசாம எக்ஸாம்ல கேட்டுடலான்னு இருக்கேன். சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, லைக் ஃப்ரண்ட்ல இருந்து டாப் ரேங்க் திஸ் மச், பேக் இந்த மாதிரி ரேங்க் கொடுத்துட்டு
சம் அல்ஜீப்ரா இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க. சப்போஸ் வந்து இஃப் தி ரேங்க் ஆஃப் தி முகேஷ் இஸ் 2 times that of ராகேஷ் ஃப்ரம் ஃப்ரண்ட், ஃபைண்ட் தி நம்பர் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி லைக் அல்ஜீப்ரா யூஸ் பண்ணி கூட கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. நான் வேணா எக்ஸாம் டேரக்டா கேட்டுறேன். ஓகேவா? அது வந்து ஈஸி தான், மேனேஜ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் வேற ஏதாவது சம்ஸ் இருக்கா? அப்புறம் வேற ஏதாவது சொன்னேன். கரெக்ட். ஸோ நம்பர் சிஸ்டம்னு ஒரு சாப்டர் நான் ஸ்டார்டிங்ல எடுத்து நான் அப்படியே விட்டுட்டு இருந்தேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் லெக்சர் மட்டும் எடுத்திருந்தேன். இன்னும் 2 லெக்சர் போகும். ஓகேவா? நான் ஏன் அந்த மாதிரி கேப் விட்டேன் அப்படின்னா, நீங்க படிக்கணும்னால தான். ஸோ அந்த நம்பர் சிஸ்டம்ன்ற சாப்டர்லாம் படிச்சீங்களா? அந்த ரேஷனல், இரேஷனல் நம்பர், அந்த ரேஷனல் நம்பர் எப்படி அந்த ஃபிராக்ஷனா கொண்டு வராங்க, அதெல்லாம் நீங்க ஒரு தடவை பார்த்து நோட்ஸ்லாம் எடுத்து வச்சிருங்க. ஓகே? எல்லாரும் நோட்ஸ் எடுக்கிறீங்களா? எல்லாரும் எடுக்காம சும்மா உப்பேத்திட்டு இருக்கீங்களா? நான் எடுக்காம தான்டா பேத்திட்டு இருக்கேன். ஏய் அப்பெல்லாம் பண்ணாதடா, நீ எடுக்க ஆரம்பிச்ச நோட்ஸ். ஓகேவா? பேத்தலடா, எப்படி சொல்றது, நான் எடுப்பேன்டா. எல்லாத்தையும் ஒரு டோட்டல் ரிவைஸ் பண்ணணும் மொத்தமா. நான் சேர்த்து வச்சு எடுக்கணும்ன்றது. சொல்லு. திருப்பி கேட்பேன்டா அவன்கிட்ட எல்லாமே. அப்பதான் எனக்கு ஒரு இதுவே வரும். ஏன்னா சொல்றது அருவே டோன்ட் வரி, நேர்ல உனக்கு இருக்கு. நேர்லடா பாவி, இவ்வளவு கஷ்டப்பட்டு உனக்கு ஆர்கனைஸ்டா பண்ணி கொடுத்துட்டு நேர்லயும் வந்து கேட்பேன்றடா. இல்ல நான் என்ன கேட்பேன்டா, சரி நான் என்ன கேட்பேன்னா, சும்மா ரஃப்ல ஏதாவது எழுதி வச்சிருக்கேன்னு நான் கேட்கறேன். அட்லீஸ்ட் அதெல்லாம் இருக்கும்டா. ஆக்சுவலி ஒண்ணுமே இல்லாம இல்ல, டெஸ்ட் எழுதுறதெல்லாம் அப்படியே எழுதி வச்சிருக்கேன் அப்படி இப்படி. ஆனா ஆர்கனைஸ்டா இப்ப இந்த மாதிரி நோட்ஸ் எடுக்க, நோட்ஸ் நீ ஆர்கனைஸ்டா எழுதல? ஆமா, அது எழுதிடுவேன்டா, டோன்ட் வரி, எழுதிடுவேன். சரி ஓகே, அதை நீ பாத்துக்கோ. ஓகேவா? எழுதுனா லைக் ஏதாவது ஃபியூச்சர்ல உனக்கு தேவைன்னா திருப்பி ரிவைஸ் பண்றது ஈஸியா இருக்கும். நோட்ஸ் எடுக்காம இருந்ததுன்னா நீ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட்ல இருந்தே லெக்சர் பார்த்துட்டே இருக்கணும். அது உனக்கு இன்னும் நிறைய டைம் எடுக்கும். ஓகேவா? ஸோ பெட்டர் வந்து நீ எழுதுறது பெட்டர். ஓகேவா? வேற ஏதாவது கொஸ்டின் இருக்கா? லைக் வேற எதுவும் இல்லை. ஓகேவா? இன்னைக்கு இது போதும். ஓகேவா? நம்ம அடுத்த கிளாஸ்ல வேணா பாத்துக்கலாம். கிளாக்ஸ் நடத்தின எல்லாருக்கும் புரிஞ்சால டவுட் இருக்கா கிளாக்ஸ்ல? ஓகே, நோ டவுட்ஸ். சரி கிளாஸ் முடிச்சுக்கலாம். சிவராம் கட் பண்ணிடுறா, போட்டு ரெக்கார்டா.